இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகம் 33 27 வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். தேவன் தான் நமக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயம் நமக்கு ஆதாரம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தான் ஆதாரமும் அடைக்கலமும், அவருடைய நித்திய புயம் அவங்களுக்கு ஆதாரமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறாரு, இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க அந்த கானானில் இருக்கிற 7 விதமான ஜாதி 31 ராஜாக்களையும் அழிப்பதற்கு கர்த்தர் முன்னின்று அந்த சத்துருக்களை உங்களுக்கு துரத்தி அவைகளை அழித்து போடு என்று உங்களுக்கு அவர் கட்டளை கொடுப்பார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும் என்று வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் தேசத்தில் பெருகும்படியாக செய்து வானமும் பூமியும் பனியை பெய்யும். அதற்குரிய பனியை தேவன் தருவார். அந்த விளைச்சலை காணும்படியாக தேவன் செய்வார். அப்போ கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், நித்திய புயம் நமக்கு ஆதாரம் என்று தாவீது சொல்லுகிறதையும் பார்க்குறோம். சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை நாமும் இப்படி துதிக்கும் போது அவர் நமக்கு கண்மலையும் கோட்டையும் அரணும் துர்கமும் இரட்சண்ய கொம்பும் கேடகமாக இருந்து தேவன் நம்மை அடைக்கலமாக இருந்து வழிநடத்துவார். அவர் மேலே நம்மை நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏசாயா 25 வசனத்தில் பார்க்குறோம், கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிறது போலவும் பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமாக இருக்கிற அவர்கள் தப்புவதற்கு அடைக்கலமும் வெயிலுக்கு ஒழுதுங்கும் நிழலுமாக கர்த்தர் இருக்கிறார். அப்போ கொடூரமானவர்கள் சீரல், அவங்களுடைய கோபம் எப்படி இருக்கான், மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கா. அப்படிப்பட்ட சீரல் போன்ற காரியங்கள் கோபம் நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமாக இருப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன், அவங்க பெருவெள்ளத்துக்கு தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று சங்கீதம் 46:1 பார்க்குறோம். அதே போல் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அது அரணும் கோட்டையும். நமக்கு அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நீதிமான் அதில் சுகமாய் போய் இருப்பானே. நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம். அப்புறம் கர்த்தாவே என்று உங்கள் நெருக்கதில் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை வந்து விடுவிப்பார். அதே போல் நீதிமொழிகள் 16:20 பார்க்குறோம், விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். எப்பவுமே நம்ம ஒரு செயலை வேகமாக செய்யாதபடிக்கு நிதானித்து செய்கிறவன் தான் விவேகி, இல்லையா? விவேகத்தோடு தன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவானாக தான் இருப்பான். அதே போல் சங்கீதம் 91:9 பார்க்குறோம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாபரமாய் கொண்டாயின்னு தாவீது சொல்கிறார். அப்போது தாவீதுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன் இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற நமக்கும் அவர் தாபரமாக இருக்கிறார். 1 பேதுரு 1 பேதுரு 1:5 பார்க்குறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிறோம், இல்லையா? அவருடைய சுதந்திரம் நமக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்க? பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கணும். கடைசி காலத்தில் தேவன் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான இந்த விசுவாசத்தை இன்னைக்கு நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். தேவனுடைய பலம் நம்மை காத்து வருகிறது. அந்த சுதந்திரம், அந்த நித்திய ஜீவன் நமக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருக்கிறார்னு ஏசாயா 32:2 பார்க்குறோம். அவர் நீர்க்கால்கள் இடத்திலே விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையாக இருக்கிறார். அதாவது தாகத்தோடு பசியோடு, ஆத்ம தாகத்தோடு ஆத்ம பசியோடு இருக்கிறவங்க, உங்களுடைய பிரச்சனைக்கான காரியங்கள் வழியே தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு தேவன் கண்மலையும், அவர் கண்மலையில் இருந்து வருகிற அந்த நீரூற்றுகள் வரும், இல்லையா? அந்த நீர்க்கால்கள் விடாய்த்து இருக்கிற தாகமாக இருக்கிற இந்த பூமிக்கு எப்படி அந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் புறப்படுமோ அதே போல் தாகமாய் இருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் வரும் அவரை தேடும்போது. சங்கீதம் 26:4 சொல்கிறாரு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா தான் நமக்கு நித்திய கண்மலை. அவர் கண்மலையும் கோட்டையும் அரணும் துருகமாக இருக்கார்.
அவருக்குள்ளாக நாம் எந்த ஒரு காரியம் நம்மை பயமுறுத்துகிறதோ அச்சுறுத்துகிறதோ இருந்தாலும் அந்த கண்மலையாக கர்த்தரிடத்தில் நாம் அடைக்கலம் போகணும். அவரை நாம் நம்பணும். அவர் தான் யெகோவாகிய நித்திய கண்மலையாக இருக்கார். ஏசாயா 57:15 சொல்லுது, நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு. அப்போ நம் தேவன் அவர் பரிசுத்த தேவன். அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறார். அவரிடத்தில் வருகிறவர்கள் பணிந்தவர்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்க, பாக்கியவான்க, அவங்க பரலோக ராஜ்யத்தை அடைவாங்கன்னே வசனம் சொல்லுது இல்லையா? அப்படிப்பட்டவங்களும் நொறுங்கின இருதயம் உள்ளவர்களையும் நான் உயிர்ப்பிப்பேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன். அந்த மன தாழ்மையோடு அந்த ஆவியில் ஒரு பணிவு இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட வாசம் பண்ணுவார். அவர்களை எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி பாதுகாப்பார். யோவான் 10:28-29 பார்க்குறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னே சொல்கிறார். அதனால் அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்போ கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தரார். அவங்க ஒருபோதும் கெட்டு போக தேவன் விடமாட்டார். ஏன்னா பிதாவாகிய தேவன் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் கையிலேருந்து ஒருவரையும் பறிக்க ஒருவனாலும் கூடாது என்றே வேதவசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாத அதிகாரம் அதரிசனமுள்ள ராஜனுமாகிய நாம் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு தான் கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாகணும் இல்லையா? அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நித்தியத்தில் இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். அவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 91:1 சொல்லுது இல்லையா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் மறைவில் இருந்தால் அவர் நிழலில் நம்மை தங்க செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் எல்லா தீமைக்கும். அப்போ அவரை தான் உன்னதமான கர்த்தரை நம்ம அடைக்கலமாய் கொள்ளணும். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அதான் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்போ தேவன் நம்மை விடுவிப்பார். அவனுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னே சொல்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை எல்லாம் கை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை போராட்டங்களுக்கு இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் வழக்காடுங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள்னே சொல்கிறார். அப்போ உங்கள் நீதியை கர்த்தரிடத்தில் சொல்லணும்னா இந்த வசனங்களை, சத்திய வசனத்தை கொண்டு தான் தேவனோடு நீங்கள் பேச முடியும். அப்போ உங்கள் பிரச்சனை பாடுகளுக்கான பதிலே கர்த்தர் தருவார். ரோமர் 8:2 பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனுக்கு போகிற வழி இல்லையா? அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் இன்றைக்கி பாவத்தை விட்டு நம்மை விலக்கி அவருடைய பிரமாணத்தினாலே நம்மை விடுதலை ஆக்குகிறார் இல்லையா? அது நம்ம விசுவாசிக்கணும். நீதிமொழிகள் 10:25 சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், அதனால் நீங்கள் பயப்படாதீங்கன்னே கர்த்தர் சொல்கிறார். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாக இருப்பான். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லைன்னே சொல்கிறாரு. அதனால் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம்னு சங்கீதம் 46:7 சொல்லப்பட்டது போலவும் சங்கீதம் 46:1 அதே வசனம் தான் வரும். அப்போ அது போல் நீங்கள் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அவர் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து என்னை தமது கூடார மறைவிலே மறைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார்னு சங்கீதம் 27:5 தாவீது சொல்கிறார். அப்போ தனது கூடார மறைவுனா தன் செட்டையின் மறைவில் தன் கரத்தின் நிழலில் தேவன் நம்மை மூடி மறைத்து தீங்கான நாட்களுக்கு நம்மை தேவன் வேலி அடைத்து பாதுகாப்பார். நம்மை கண்மலையின் மேலே உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவன். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி சொல்லுங்கள், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஏன்னா அவர் பொய் சொல்லுகிறது இல்லை, தாம் சொன்னதை அவர் செய்கிறதுக்கு மனஸ்தாபப்படுறவரும் இல்லை. உங்களுக்கு வாக்கு உரைத்திருக்கிறார்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் மனம் மாற மனுஷனும் அல்ல. 1 சாமுவேல் 15:29 இவ்வாறு சொல்லப்படுது. அதனால் இஸ்ரவேலின் ஜெயபாலமானவரே எங்களோடு நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை விசுவாச அறிக்கை எடுங்க.
யோசுவா 24:18 யோசுவா சொன்னது போல கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்று விசுவாசித்து கர்த்தரை நம்புங்க. அவரே உங்களுக்கு கண்மலை உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். ஏன்னா அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயம் உனக்கு ஆதாரம்னு இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் உங்கள் முன்னின்று துரத்தி அவங்களை அழித்து போடுன்னு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். உங்கள் கால்களின் கீழே சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார் இல்லையா? அந்த நாளில் நீங்கள் அவைகளை மிதித்து போடுங்க. அழித்து போட தேவ பலத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் சத்திய வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுங்க. ஆமீன்.